அன்பர்களே வணக்கம். பெண்கள் உணவு உண்டு சென்ற பின்பு அங்கு வேடச்சி ஒருத்தியும் வந்தாள். அவள் புரோச்சனால் ஒற்று வேலை செய்யும் பொருட்டு அனுப்பப்பட்டவள். அவள் எப்போதும் குந்தியை சுற்றி சுற்றியே வரக்கூடியவள். கொடிய குணம் உடைய 5 பிள்ளைகளும் அந்த வேடச்சிக்கு இருந்தார்கள். குந்தியிடம் முன்பு இருந்த பழக்கத்தினால் அந்த வேடச்சியானவள் தோழி போன்று நடந்து கொண்டாள். உணவு உண்ணும் பொருட்டு தன் பிள்ளைகளுடன் அங்கு வந்த அவள் உணவு உண்டு முடித்தவுடன் அங்கேயே தூங்கிவிட்டாள். அவள் பிள்ளைகளும் மது குடித்துவிட்டு மயக்கத்துடன் அங்கேயே அயர்ந்து தூங்கிவிட்டனர். எல்லாரும் நன்றாக உறங்கினர். இவர்களில் பீமன் மட்டும் கனக சிற்பி கூறியவற்றை மனதில் நினைத்து, இன்றைய தினம் இந்த மாளிகை எரிக்கப்படும் ஆதலால் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று நினைத்து உறங்காமல் இருந்தான். நாட்டு மக்கள் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்த அந்த நல் இரவு வேளையும் வந்தது. நன்றாக காற்று அடித்தது. பீமன் மெல்ல எழுந்தான். புரோச்சனன் படுத்திருந்த இடத்திற்கு சென்றான். அங்கு தீ வைத்தான். பின்னர் அம்மாளிகையை சுற்றி பல இடங்களுக்கு தீ மூட்டினான். தீ 4 புறமும் பற்றி எரியத் தொடங்கியது. அப்போது பீமன் தன் தாய் குந்தி தேவியை தோளில் தூக்கிக் கொண்டான். நகுல சகாதேவர்களை இடுப்பில் எடுத்துக்கொண்டான். தர்மபுத்திரரையும் அர்ஜுனனையும் 2 கைகளில் தூக்கிக் கொண்டான். சுரங்க வழியாக விரைந்து வெளியேறினான். சுரங்கத்தை விட்டு வெளியே வந்தவுடன் மரங்களை தன் மார்பால் முறித்துக்கொண்டு காற்றை போன்று வேகமாக நடந்தான். பீமன் அரக்கு மாளிகையை விட்டு சென்ற பின்பு அந்த மாளிகை காற்றின் வேகத்தால் சத்தத்துடன் மிகுந்து பற்றி எரியத் தொடங்கியது. எங்கும் ஒரே வெப்பமும் சப்தமும் உஷ்ணமும் பரவின. மக்கள் விழித்து கொண்டு எழுந்தார்கள். அரக்கு மாளிகை தீப்பற்றி எரிவதைக் கண்டு உள்ளம் பதைத்தார்கள். ஆ, தீ! மாளிகை பற்றி எரிகிறது, பற்றி எரிகிறது! எழுந்து வாருங்கள், எல்லோரும் எழுந்து வாருங்கள் என்று மக்கள் அனைவரையும் எழுப்பினார்கள். கொழுந்துவிட்டு எரிகின்ற தீயினை மக்களால் நெருங்க முடியவில்லை. தவித்தார்கள். ஒன்றும் செய்ய முடியாமல் செயலற்று நின்றார்கள். ஆங்காங்கே நின்று அலறி அழத் தொடங்கினார்கள். புலம்பி அழுத வண்ணம் 4 புறமும் அந்த மாளிகையை சுற்றி சுற்றி வந்தார்கள். வயிறு எரிந்து பலர் பலவிதமாக பேசத் தொடங்கினார்கள். ஐயோ, பாவியான துரியோதனின் ஏற்பாடுதான் இது. புரோச்சனன் தான் தீயிட்டு இருக்க வேண்டும். திருதராஷ்டிரன் மிகவும் கொடியவன் என்று இப்படி பலவாறு பேசினார்கள். அவர்கள் கண் முன்னாலேயே அந்த அரக்கு மாளிகை முழுவதும் எரிந்து சாம்பலானது. பொழுது புலர்ந்தது. ஓரளவு கனன்று கொண்டிருந்த நெருப்பை அந்த மக்கள் அப்படியே அவித்தனர். பின்னர் எரிந்து போன அந்த மாளிகைக்குள் நுழைந்தார்கள். முதலில் புரோச்சனன் எரிந்து மாண்டு போய் இருப்பதை கண்டனர். அவர்கள் உள்ளே போய் தம் புதல்வர்களுடன் எரிந்து போய் கிடக்கும் வேட்டுவச்சியை பார்த்தார்கள். இதோ பாருங்கள், குந்தி தன் பிள்ளைகளோடு மாண்டு போய் கிடக்கின்றான் என்று கூறி அழுதார்கள். மாண்டு போனவர்கள் குந்தியும் பாண்டவர்களுமே என்று மக்கள் கருதினர். சிலர் பாண்டவர்களை கொல்ல கருதி
திட்டமிட்டு துரியோதனன் இந்த அரக்கு மாளிகையை கட்டினான். திருதராஷ்டிர மன்னனுக்கு தெரிந்தே இந்த அநியாயம் நடந்துள்ளது. துரோணாச்சாரியா, பீஷ்மாச்சாரியா, விதுரர் போன்றோரும் தருமத்தை கடைபிடிக்கவில்லையே. மேதைகளும் செல்வந்தர்களும் இதற்கு உடன்பட்டுதான் இருக்கிறார்கள். இவர்களை தெய்வம்தான் கேட்க வேண்டும் என்று பேசிக்கொண்டார்கள். சிலர் திருதராஷ்டிரனுக்கு செய்தி அனுப்ப வேண்டும். கொடிய குணம் உடையவனே, உன் எண்ணம் நிறைவேறிவிட்டது, பாண்டவர்கள் அழிந்து விட்டார்கள் என்று சொல்லி அனுப்புவோம் என்றார்கள். அந்த மக்கள் ஒன்று சேர்ந்து அந்த மாளிகையை ஆராய்ந்தபொழுது சுரங்க வழி அவர்களுக்கு தென்படவில்லை. அது மண் போட்டு மூடப்பட்டு இருந்தது. எனவே இறந்து போனது பாண்டவர்கள்தான் என்று முடிவாயிற்று. பின்பு பாண்டவர்களும் குந்தியும் புரோச்சனனும் தீயில் கருகி இறந்துவிட்டனர் என்ற செய்தியை திருதராஷ்டிர மன்னனுக்கு தெரிவித்தார்கள். இந்த செய்தியை கேட்டு திருதராஷ்டிரன் துயரம் கொண்டு அழத் தொடங்கினான். ஆழமான நீர்நிலை கோடை காலத்தில் மேலே உஷ்ணமாயும் உள்ளே குளிர்ச்சியாயும் காணப்படும். அதுபோல திருதராஷ்டிரன் உள்ளுக்குள் மகிழ்ச்சியும் வெளிக்கு துக்கத்தையும் காண்பித்தான். அனைவரும் காணும்படி திருதராஷ்டிரன் புலம்பி அழத் தொடங்கினான். ஐயோ, பாண்டவர்கள் தன் தாயிடம் இறந்து போய்விட்டார்களா? பாண்டுவின் வம்சம் முடிவடைந்து விட்டதே. இனி என்ன செய்வேன்? வாரணாவதத்திற்கு சீக்கிரம் வீரர்களை அனுப்புங்கள். மாண்டு போனவர்களை சிறப்புடன் செய்ய வேண்டிய ஈம கிரியைகளை செய்ய ஏற்பாடு செய்யுங்கள். சிறப்பான முறையில் ஈம கிரிகைகளை செய்ய வேண்டும். குந்திக்கும் பாண்டுவிற்கும் நான் செய்ய வேண்டிய நற்காரியங்களை இனி தான தர்மங்களின் மூலம் செய்ய வேண்டும் என்று கூறி புலம்பினான். அன்பர்களே, தொடர்ந்து கேளுங்கள். நன்றி, வணக்கம்.